அவ்வளவு கடுமையாக வந்து நமக்கு எதிர் நிற்பவர்களுடைய தொழிலை பற்றி பேச வேண்டியதில்லை. எந்த தொழில் செய்பவர்களும் சினிமாவுக்கு வரலாம் இல்லையா? முதல்ல பேசும்போது கூட ஒரு நண்பர் வந்து தலைமை கழக பேச்சாளர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு நடிகர்களை பேசும்போது நடிகைகளை பற்றியெல்லாம் பேசினார். நீங்கள் எப்பொழுதுமே ஒரு ஆணை பேசும்போது அவரோடு தொடர்புபடுத்தி ஒரு பெண்ணையும், ஒரு பெண்ணை பேசும்போது அவரோடு தொடர்புபடுத்தி ஒரு ஆணையும் பொது வெளியில் பேசவே பேசாதீங்க. அது நம்ம வேலை இல்லை இல்லையா? நம்ம அதுக்கு வரல. நீ என்ன கருத்து வச்சுருக்க, நான் என்ன கருத்து வச்சுருக்கேன், நீ நல்லா வா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நல்லா பேர் சொல்லு. பேர் சொல்லிவிட்டு நீ என்ன செய்யணும்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபா கொடுத்தாரு, நான் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லு. அதை விட்டுவிட்டு இங்கே பணமெல்லாம் வேஸ்ட்டு, பெண்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறது வேஸ்ட்டுன்னு சொல்லலாமா? நீங்கள் பாதுகாப்புங்கிறீங்களே, 7 மணிலேருந்து 9 மணி வரையும் இந்த இடத்துல 1000 பெண்கள் உட்காந்துருக்காங்க. யாரும் பாதுகாப்பு இல்லாமல் உட்காந்து எவ்வளோ பேர்? நான் யாரை போட்டின்னு சொல்லுவேன்? என்னை விட பெரிய ஆளை சொல்லுவேன். அப்போ தான் எனக்கு பெருமை நினைப்பேன். திமுக என்னைக்கா சொல்லுது அவர்கள் எல்லாம் போட்டின்னு சொல்லாது, சிரிச்சுக்கும். போக்க பாஸ் ரொம்ப பேரை பார்த்துட்டோம் நாங்கள் அப்படின்னு, ரொம்ப பேரை பார்த்துட்டோன்னு சொல்லாது. அது போஸ்வே கிட்ட சம்மந்தப்பட்ட நடிகர் சொல்கிறாருல்ல, விஜய் அவர் மன்னராட்சிக்கிறார். இப்போ மன்னராட்சி யாருன்னா வாசு மன்னராட்சி, வாசுவின் மனையில் அதான் மன்னராட்சி. நீங்கள் எல்லாம் மன்னராட்சியில் வந்துட்டீங்க பூரா. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம் அன்பிற்குரிய தலைவர் அவர்களின் 72வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கும் கிழக்கு மாவட்டத்திற்கு என் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பொறாமையையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். என்ன சேர்னே வந்து எனக்கு தேதி வாங்கும்போது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி. எனக்கு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. தலைவர் பிறந்த நாள் மார்ச் 1ஆம் தேதியில் ஒரு ஏப்ரல் 2ங்கிறாரு. அண்ணன் ஏப்ரல் 2 சொல்கிறீங்க, ஏப்ரல் 2 மார்ச் 2 அப்படின்னு. அண்ணன் ஏப்ரல் 2 தான், மே 3 வரையும் இருக்குது நிகழ்ச்சி. இங்கே ஆரம்பிச்சினார். என்னது மே 3 வரையுமான்னு? 72 பிறந்தநாள், 72ஆவது பிறந்தநாளுக்கு 72 நிகழ்ச்சியாக நடத்தணும். அண்ணன் 73 நிகழ்ச்சி நடத்துறாரு. ஏன்னா அடுத்த பிறந்தநாள் வந்துடும். அது 73வது நிகழ்ச்சி என்னென்னா அடுத்த 73வது பிறந்தநாளுக்கான முதல் நிகழ்ச்சி அது. அப்படி தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்பது என்பது ஒரு பெரிய காதலும் கனிவும் இருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு வேலையை செய்ய முடியும் தலைவன் என்று. அது வந்து சேர்பாபனுக்கு வந்து எப்பொழுதும் உண்டு. வந்தபோது பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது போஸ் வெங்கட் அவர்கள் சொன்னார் என்கிட்ட, இந்த சேர்பாபனே சாயந்தரமான வீட்டுக்கு போக மாட்டார் போல இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், அவர் வீட்டுக்கே போக மாட்டார் அப்படின்னு. சாயந்தரமான இல்லை, அவர் வீட்டுக்கே போக மாட்டார்னு. நான் போஸ் வெங்கட் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்கல்ல 64 வயசில் 62 வயசில் நான் இருப்பேனான்னு தெரில அப்படின்னு. அவர் 62, இவர் 74. பக்கத்தில் இவர் ஒருத்தருக்கார், அவர் விட்டுட்டீங்க. 62 74 முக்கியம் இல்லை. நீங்கள் நான் வீட்டுக்கு அவர் கூடவே இருந்தேன்னா உடனே கதவை தட்டி பார்த்துட்டு வைக்கிறீங்க. என்ன ஆவீங்க? ஜெயினை விட அதிகமாக ஓட விடுவார் உங்களை. தெரியாமல் வந்துட்டோம்டா இவர் வீட்டுக்கு பக்கத்தில். என்னடா காலை எந்திரிச்சது வேலை சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒரு ஆள் அப்படின்னு. ஏன்னா மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவார்மா இல்லையா? மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவார். அறுத்து சாப்பிட்டா அந்த ருசியை எல்லோரும் பாராட்டுவார். ஆனால் எந்த பழம் ருசிக்கும்? மாம்பழத்தில் எந்த பழம் ருசிக்கும்? உள்ள வண்டு இருந்தால் ருசிக்கும். அதனால சொல்லுவாங்க தமிழில், மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவார், உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவாருமா. அந்த மாதிரி சேர்பவன் போய் இருந்தாலும் தெரியும் குடையிற குடத்தில் என்னன்னு. இல்லாட்டா எப்படி 3 மாதம் முன்னாடி தேதி வாங்கி அதை சொன்ன தேதியில் நடத்தணும். ஒரு நிகழ்ச்சி கூட இதுவரை அவர் மாற்றியதே கிடையாது. ஒரு நிகழ்ச்சி கூட மாற்றிய கிடையாது. நான் வந்து இயல்பாக நமக்கு வந்து சக மனிதர்களிடம் பழகும்போது என்னென்னா, அவர்களிடம் இருக்கிற தீய பழக்கங்கள் உடனே ஒட்டிக்கும். தீய பழக்கம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் கெட்ட பழக்கம்னு அர்த்தம் வச்சக்கூடாது. எதுவெல்லாம் நமக்கு மகிழ்ச்சிப்படுத்துதோ, எதுவெல்லாம் நமக்கு சுகமாக இருக்கோ, எதுவெல்லாம் இன்றைக்கு கொண்டாட்டமாக இருக்கோ அதெல்லாம் உடனே தொதிக்கும். எதுவெல்லாம் வந்து பின்பற்றுவதற்கு சிரமமானதோ, எதுவெல்லாம் தொடர்ச்சியாக செய்ய முடியாதோ அதெல்லாம் பற்றி கொள்வது ரொம்ப நேரம் ஆகும். அப்படி பெரியார்ட்ட வந்து நான் வந்து எப்பொழுதும் வியக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த கூட்டமாக இருந்தாலும் கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக பெரியார் போயிடுவார். பெரியாரை எத்தனை தடவை சொன்னாலும், ஐயா வராதிங்க, நீங்கள் வயசானவர், வந்து எல்லாம் ஆரம்பிக்கிட்டோம், நீங்கள் அப்புறம் வாங்க அப்படின்னா சரிங்க 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 அப்படின்ட்டு 9 மணி கூட்டத்துக்கு 8:50 வந்து காலைல உட்காந்துருவார். அப்படி எல்லா நேரமும் கூட்டத்தில் முன்னு போயிடும். அதை நான் பெரும்பாலும் எப்படியும் கடைப்பிடிச்சிடணும் 90 நினச்சி நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி போய் நினைப்பேன். இன்றைக்கி கூட நிகழ்ச்சி 7:15 தொடங்குனாங்க, நான் 7 மணிக்குள்ளே வந்துறேன்னு சொல்லி 7:03 வந்துட்டேங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டங்களுக்கு நான் ஏன் முன்னாடி போகிறது அப்படின்னா, இந்த முதல்ல பேசுகிற 2 பேருடைய பேச்சை விட்டுருவோம். இல்லாட்டினா நம்ம இப்போ பாக்கியராசர் வந்திருக்காங்க, பாக்கியராசர் பேச்சை கேட்டுருவோம். ஏன்னா கண்டிப்பாக நமக்கு அப்புறம் தான் பேசப்படுவார் சார். போஸ் வெங்கட்ருக்கார் கேட்டுருவோம், நம்ம அமைச்சர் ஜெயலலிதா கேட்டுருவோம் நம்ம. ஆனால் அந்த நிகழ்ச்சி தொடங்கும்போது ஒருத்தர் பேசுவார்ல,
இந்த பகுதி செயலாளர் இருப்பார்ல ஒருத்தர், அந்த பேச்சை விட்டுருவோம். அந்த பேச்சை நான் எப்பொழுதும் கேட்டு நினைப்பேன். இன்றைக்கி அப்படி ஜெயின் அவர்கள் பேசிய பேச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னென்னா, ஒரு மாநகர மன்றத்தின் 5 முறை தொடர்ச்சியான உறுப்பினராக இருக்கிற வாசு அவர்களை பாராட்டும் பொழுது, வாசுவின் மனைவியை கூப்பிட்டு பாராட்டுவது இருக்குல்ல, கீழே உட்காந்து வாசுவின் மனைவியை பாராட்டும் பொழுதே அதற்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு அம்மாவை கூப்பிட்டு பாராட்டுறது பேர் சொல்லி. அப்போ நிகழும்போது நான் வாசுவை பாராட்டுறேன், வாசுவின் மனைவி லதாவை பாராட்டுறேன், லதாவுக்கு பின்னாடி ராஜேஸ்வரியை பாராட்டுறேன், ராஜேஸ்வரியை பாராட்டும் போது பின்னாடி நிற்கிற கேசவனை பாராட்டுறேன். அப்படின்னு ஒரு குடும்ப நிகழ்ச்சி போல ஒரு விழாவை தொடங்குவது இருக்குல்ல, அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் நான் பார்த்ததே கிடையாது. இதைத்தான் போஸ்வே கிட்ட சம்மந்தப்பட்ட நடிகர் சொல்கிறாருல்ல, விஜய் அவர் மன்னராட்சிக்கிறார். இப்போ மன்னராட்சி யாருன்னா வாசு மன்னராட்சி, வாசுவின் மனைவி லதா மன்னராட்சி, நீங்கள் எல்லாம் மன்னராட்சியில் வந்துட்டீங்க பூரா. நான் முதல்ல சேர்வோன்னு சொன்ன மாதிரி, ஏன் வந்து இவர்கள் எல்லோரும் குடும்பத்தோடு கட்சிக்கு வர்றாங்கன்னா, வாசு தான் வீட்டுக்கே போக மாட்டார். அப்புறம் வாசுவை பார்க்கணும்னா வாசு மனைவி கூட்டத்துக்கு தான் வரணும். கூட்டத்துக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். எல்லா நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நடக்காது இல்லது. அப்போ இதை போல தொடர்ச்சியாக மக்கள் பணியில் இருக்கும் பொழுது இதுவெல்லாம் நிகழும். எனக்கு புனாண்டு பேசிய பேச்சாளரும் சரி, போஸ் வெங்கட் அவர்களும் சரி, அவ்வளவு கடுமையாக வந்து நமக்கு எதிர் நிற்பவர்களுடைய தொழிலை பற்றி பேச வேண்டியதில்லை. எந்த தொழில் செய்பவர்களும் சினிமாவுக்கு வரலாம் இல்லையா? முதல்ல பேசும்போது கூட ஒரு நண்பர் வந்து தலைமை கழக பேச்சாளர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு நடிகர்களை பேசும்போது நடிகைகளை பற்றியெல்லாம் பேசினார். நீங்கள் எப்பொழுதுமே ஒரு ஆணை பேசும்போது அவரோடு தொடர்புபடுத்தி ஒரு பெண்ணையும், ஒரு பெண்ணை பேசும்போது அவரோடு தொடர்புபடுத்தி ஒரு ஆணையும் பொது வெளியில் பேசவே பேசாதீங்க. அது நம்ம வேலை இல்லை இல்லையா? நம்ம அதுக்கு வரல. நீ என்ன கருத்து வச்சுருக்க, நான் என்ன கருத்து வச்சுருக்கேன், நீ நல்லா வா. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நல்லா பேர் சொல்லு. பேர் சொல்லிவிட்டு நீ என்ன செய்யணும்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 1000 ரூபா கொடுத்தாரு, நான் 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லு. அதை விட்டுவிட்டு இங்கே பணமெல்லாம் வேஸ்ட்டு, பெண்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறது வேஸ்ட்டுன்னு சொல்லலாமா? நீங்கள் பாதுகாப்புங்கிறீங்களே, 7 மணிலேருந்து 9 மணி வரையும் இந்த இடத்துல 1000 பெண்கள் உட்காந்துருக்காங்க. யாரும் பாதுகாப்பு இல்லாமல் உட்காந்து எவ்வளோ பேர்? நீ என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு மொத்தமும் எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் பேர் சொல்வது முக்கியம் இல்லை. அந்த பேர் சொல்வதன் மூலமாக என்ன சொல்கிறீங்க? வெறும் மோடிஜின்னு சொல்கிறான் வந்தால் நீங்கள் ஆளுமையான ஆள் இல்லை. மோடிஜி என்ன செஞ்சார்னு சொல்லணும். உதயநிதி சொன்னார் இல்லையா, மொத்த டெல்லி அரசாங்கத்தையும் ஒத்த செங்கல் ஆட்டி காமிச்சார் பாருங்க தமிழ்நாடு பூரா ஒருத்தர். அதை சொல்லணும், வெறும் மோடிஜி சொல்லக்கூடாது. நான் ஒரு கல் வச்சுருக்கேன், அதுதான் ஆஸ்பத்திரின்னு பேர் அப்படின்னு 2019 ஒத்த செங்கல்ல மொத்த இந்தியாவுக்கும் பேசி போடலான்னு பாருங்க, அதை சொல்லணும். நீங்கள் அவரை கொண்டு வந்து மறுபடியும் வாரிசுங்க கூடாது. அது வாரிசா? அப்படி வந்துட முடியுமா வாரிசு? இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், சேர்பவனை வந்து அறநிலைத்துறை அமைச்சராகும் பொழுது 10 கல்லூரி தொடங்கப்படும் அறிவிச்சார். அப்போ அந்த கல்லூரிக்கு சம்மந்தப்பட்ட இடம், அதுக்கு வழக்கு ஏகப்பட்ட சிக்கலான பொழுது தொடர்ச்சியாக அந்த வழக்கை நடத்தி தொடர்ச்சியாக அதில் வென்று 10 கல்லூரி 4 கல்லூரி தொடங்கிட்டோம்னு நீங்கள் சட்டசபையில் அறிவிக்கிற கம்பீரம் இருக்கு அவருக்கு. அப்போ இவ்வளோ சிக்கல் இருக்குது, இதெல்லாம் இருந்து பண்ணிட்டோம், மிச்சத்தையும் பண்ணிடுவோம், அது வழக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதை போல் நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒத்த செங்கல் எடுத்து காமிச்சது 2019. நீங்கள் எய்ம்ஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னால் 2015. அதுக்கப்புறம் 2019 சொன்னார் அவர், ஒரு செங்கல் தான் வச்சுருக்காங்க, ஏன் ஆஸ்பத்திரி கட்டலன்னு சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷத்தில் எத்தனை ஆஸ்பத்திரி கட்டியிருக்கலாம் இது வரையும்? இன்னமும் கட்டலை மதுரையில் அந்த எய்ம்ஸை. அப்போ அதைத்தான் சொல்லணும். நீங்கள் வெறுமன மோடிஜி உங்களுக்கு ஏஞ்சி அலர்ஜின்னு கெஞ்சக்கூடாது. சினிமாவில் வாய்ப்பு கேட்பதை போல் பார்த்து ஏதாவது செய்யுங்க ஜி அப்படின்னு. அதை நேரடியாக நீங்கள் அரசியல் பேசுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோரையும் வரவேற்கிறது. நான் வந்து நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் மிகுந்த அன்பு பாராட்டுவதும் வியப்புக்குரியதாக இருப்பது என்ன அப்படின்னு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல நினைக்கிறேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, எவரும் எப்பொழுதும் ஒரு எண்ணம் இருக்கும், நான் என்ன அவன்கிட்ட போய் கேட்குறது, அவன் சொல்லட்டும் அப்படின்னு. என் மனைவியிடம் பேசிக்கொண்டு ஒரு என் மனைவி சொன்னாங்கிட்ட, அவர்கள் வயதானவர்கள், அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கட்டும், நமக்கு அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, பரவாயில்ல, நம்ம போய் பார்த்துருவோம் அவங்கள. சரிதானே, வயசானவங்ககிட்ட போய் என்ன ஈகோ, போயிடுவோம் அப்படின்னு போய் பார்த்தாச்சு. 1 வருஷம் கழிச்சு என்னை விட வயது குறைந்த ஒருத்தனோட மன வருத்தம். நான் சொன்னேன், அவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு. அப்போது என் மனைவி என்ன சொன்னாங்கன்னா, அவன் நம்மளோட வயசு குறைஞ்சவன், போயிட்டு போகிறான், இப்போ என்ன இருக்குது, போய் பார்த்துருவோம் அப்படின்னு. நான் சொன்னேன், நீ முதல்ல வயசானவனுக்கு அதை சொன்னால் இப்போ உனக்கு அதை சொல்கிறேன். யார் கேட்டாலும் தான் சொல்லுவேன், இவங்களோட என்ன ஈகோ, மனுஷன் என்னைக்கு செத்து போவான்னு தெரியாது,
நாளை செத்து போயிட்டாலும் முடிஞ்சு போயிடும், இந்த வருத்தத்தை என் மனசில் வச்சுக்குவானே, நம்ம முதலடி எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு என் மனைவி எனக்கு சொன்னான். நான் சொன்ன பொழுது தான் நினச்சேன், நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை யாரெல்லாம் புறம் பேசினார்களோ, யாரெல்லாம் மிக மோசமாக பேசினார்களோ, அவர்கள் வீட்டில் ஒரு துக்க நிகழ்வுனா முதல் ஆளாக போய் நிற்பது அவராதர். அவன் தன்னை பற்றி என்ன பேசினான், எவ்வளவு அவதூறு சொன்னான், எவ்வளவு பொய் சொன்னான், அது எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டார். முதல் ஆளாக அது ரங்கராஜ் பாண்டேயுடைய தந்தை இறப்பில் தொடங்கி சீமானுடைய தந்தை இறந்த வரைக்கும் போயிட்டு வந்து முதல் ஆளாக இவர் தான் நினைப்பார். அதில் என்ன இருக்குது, அப்படி தான் இருப்பாங்க. எப்போ இங்கே என்ன வேண்டியது இருக்குன்னா, ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் வேண்டியிருக்கு, எல்லோரையும் அரவணைத்து செல்லும் குணம். ஏன் இன்றைக்கி திருப்பி நம்முடைய தலைவர் தளபதிக்கு பிறகு சின்னவராகி உதயநிதி ஸ்டாலின் கொண்டாடுறோம்னா அதே இன்க்ளூசிவ்னஸ் உதயநிதி அவரிடம் உண்டு. மொத்த பேரையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 ஜூலை மாதம் இளைஞரணி செயலாளராக ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு 4 ஆண்டுகளில் அவர் கிட்டத்தட்ட 25 லட்சம் இளைஞர்களை அந்த கட்சிக்குள் கொண்டு வந்து சேர்த்தார். அவர் கட்சிக்குள்ள இளைஞர்களை கொண்டு வந்து சேர்க்கிறது முக்கியம் இல்லை. அதன் பிறகு மாநாடு நடத்தும்போது அண்ணன் டிஆர் பாலு அவர்களை மேடையில் வைத்துக்கொண்டு சொன்னார், மாமா நீங்கள் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறவர், ஆனால் உங்களை நான் மாமானு கூப்பிட்டே பழகுனவன். நான் இந்த மாநாட்டுக்கு பணம் கேட்டேன், உங்கள் மகன் டிஆர்பி ராஜா 25 லட்ச ரூபா கொடுத்தாரு, ஆனால் பொருளாளருக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா தான் கொடுக்குறீங்க. பரவாயில்ல, நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, என் தம்பிகளுக்கெல்லாம் பொறுப்பு கொடுங்கன்னு கேட்குறது இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே கட்சிக்கு வேலை செஞ்சால் இங்கே பொறுப்பு கிடைக்கும், ஆளை வச்சுக்குவோம் அப்படின்னு. இன்றைக்கி அதன் விளைவாகத்தான் ஜெயின் பேசும்போது இளைஞர் இப்போ என் பின்னாடி உட்காந்துருக்காரு, தம்பி முன்னாடி வாங்க, தம்பி முன்னாடி வாங்கன்னு கூப்பிடுறது. அப்போ இங்கே எல்லோரையும் சேர்த்து எல்லோரையும் அரவணைத்து ஒரு அரசியல் கட்சியை நடத்துவது என்பது தான் இந்த கழகத்தினுடைய வெற்றி. அதனால தான் இந்த கழகம் இத்தனை ஆண்டு காலமாக நீடித்திருக்கிறது. எவர் வந்தாலும் எங்களுக்கு போட்டி திமுக என்று சொல்வதில் அவர்களுக்கு பெருமை. ஏன்னா அவர்கள் திமுகவை போட்டி என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? நான் யாரை போட்டின்னு சொல்லுவேன்? என்னை விட பெரிய ஆளை சொல்லுவேன். அப்போ தான் எனக்கு பெருமை நினைப்பேன். திமுக என்னைக்கா சொல்லுது அவர்கள் எல்லாம் போட்டின்னு சொல்லாது, சிரிச்சுக்கும். போக்க பஸ் ரொம்ப பேரை பார்த்துட்டோம் நாங்கள் அப்படின்னு, ரொம்ப பேரை பார்த்துட்டோன்னு சொல்லாது. அது வரட்டும், பார்த்துக்குவோம். இல்லை, ஏன்னா யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டியதில்லை, எல்லாரையும் வச்சுக்கோ. நம்ம ஒரு வேலை செய்கிறோம், செஞ்ச வேலையை சொல்ல போகிறோம், செஞ்ச வேலையை சொல்லி அதன் மீது நம்பிக்கை இருக்கும்போது பட்சத்தில் நம்மளை தேர்ந்தெடுக்க போகிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் மறுமுறை வென்றதில்லை. அதிமுக வென்றிருக்குல்ல இல்லையா? அதிமுக சிறந்த நிர்வாகமா? கலைஞரை விடவும் சிறந்த நிர்வாகியா? ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா இல்லையா? நம்ம அது ஊழல் குற்றவாளிகள் சொல்லிட்டே இருக்கணும். இவங்க பூரா மறுபடியும் இருவும் பெண்மணிங்கிறாங்க, சொத்து குவிப்பு வழக்குங்கிறாங்க, ஊழல் குற்றவாளி சொல்லிட்டே இருக்கணும். தண்டிக்கப்பட்ட குற்றவாளி உயிரோடு தான் இந்த எலெக்ஷன் நிற்க முடியாது. அப்படி ஊழல் குற்றவாளி முக்கியமான ஆளா? ஆனால் ஒவ்வொரு முறையும் மிகச்சிறந்த ஆட்சியை வழங்கி அதன் பிறகு ஆட்சியை பொறுப்பை இழந்த காரணத்தினால் தமிழக மக்கள் அடடா இவ்வளவு சிறந்த ஆட்சி செய்தவர்களை விட்டுவிட்டோமே என்று மீண்டும் திமுகவை கொண்டு வருவார்கள். இதை தொடர்ந்து செய்துட்டாங்க. முக்கா 3 தடவை. மறுபடியும் இந்த தடவை தப்பை செய்ய மாட்டான். அனுபவப்பட்டான்ல, பார்த்துட்டான் இல்லை எல்லாரையும். இந்த தடவை என்ன செய்வான்னா, ஆகா பல தடவை செஞ்சிட்டோம், இந்த தடவை அந்த வேலையை செஞ்சிடக்கூடாது. ஏன்னா விட்டுட்டோம்னா யார் வருவா நமக்கு? யாராவது கண்ணுக்கு தெரிஞ்ச நல்லவன் எவனா இருக்கானா? யாராவது பெண்கள் பாதுகாப்பு இருக்கானா? பெண்கள் முன்னேற்றத்துக்கு இருக்கானா? படிப்பு, பெண்களுடைய கல்வி தான் முக்கியம்னு கடந்த 5 ஆண்டு காலமாக பேசிக்கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு முதல்வர் இருக்கிறாரா? நீங்க பெண்களுக்கான கல்வியை இந்தியாவில் தமிழ்நாடு போல் இவ்வளவு சிரத்தையோடு செய்கிற எந்த மாநில முதல்வரும் கிடையாது. அப்ப இந்த தடவை விட்டுறாம உறுதியா நம்ம கூட்டணி பலத்தில் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சொல்றாங்க. ஆமா, இந்த கூட்டணி யாரோடனா மக்களோட ஏற்பட்ட கூட்டணி. அதனால கூட்டணி பலத்தில் இருக்காங்க. இந்த தேர்தலில் நம்முடைய கொறடா அவர்கள் விருப்பத்தின்படி 234 வேலை செய்ய வெல்ல வேண்டும் என்பது கழக தோழர்களுடைய விருப்பம். ஆனால் அது லட்சியம். எது நிச்சயம்னா 200 நிச்சயம். 200 வெல்வோம், வரலாறு படைப்போம் என்று சொல்லி இந்த தலைவரின் பிறந்த நாளை தொடர்ந்து இதை போல பெரும் கொண்டாட்ட நிகழ்வாக மாற்றிக்கொள்வோம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.